Actually, they are doing overwork. Day 38 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். இன்னைக்கு காலையில சீக்கிரம் வந்துருச்சாச்சு. இப்பதான்டா வாழ்க்கையில ஒரு ஒளி தெரியுது. ஒளின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒழுங்கா காலேஜ் கிளம்பியாச்சு. ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட நாள். அந்த நாளில் ஒரு நலமா ஒரு பாலை நாக் அவுட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல எங்க காலேஜ்ல ஹிலாரி கேஸ் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும்னு. அது இன்னைக்கு தான். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. காலேஜுக்கு மனமா படிக்க வாங்கடானா எவனும் வர மாட்டானுங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனா மாஸ் பண்றதுக்கு இன்னைக்கு மரணமா வந்துட்டாங்க. ஏராண்டிகளா அப்படின்னு சொல்லும் போதே ப்ரோகிராமும் பெருமையா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ப்ரோகிராம் எப்படி இருந்துச்சுன்னா நெருப்பு ஆடும்போது நாங்க சிறப்பா பாத்துட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு சிக்கமே முக்காவாசி எல்லாருமே கப்பல் வைபா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சு அந்த நாள் இந்த நாள் என்பதால் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பயும் போலதான் மங்களகரமா உட்காந்து நம்ம பாத்துட்டு இருந்தோம். வேடிக்கை பாக்குறதே வேலையா வச்சுட்டு இருந்தோம். வேற எதுவும் செய்யவில்லை. நம்ம தான் எதுவுமே செய்யல. ஆனா செலிபிரிட்டிஸ் ஆன் ஸ்டேஜ்ல இருந்து ஆஃப் ஸ்டேஜ்க்கு எல்லாம் வந்திருந்தாங்க. நான் அவங்க எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த போதே பக்காவா ஒரு அக்கா வந்திருந்தாங்க. இந்த அக்கா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. விஜே பண்ணவங்களோட காமெடி எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்களும் மூஞ்சை சிரிச்ச மாதிரிக்கே வச்சுக்கிட்டோம். மடோனா அக்கா மங்களகரமா பாடினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டேன். நீங்க கேட்காம இருந்தா சிக்கோல இதோ உங்களுக்காக. இன்னைக்கு நாங்க வந்த இடம் காலேஜா இல்ல கப்பிள்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்க பார்க்கான்னு தெரியல. முக்காவாசி எல்லாருமே காதோல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த செலிபிரிட்டி கூட கப்பலா தான் இருந்தாங்க. நாங்க 2 பேரும் தான் கேவலமா பசங்களா உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரிக்கும் காண்டாயி சில நண்பர்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்து மோகன்லாலும் பிருத்திவிராஜும் வந்திருந்தாங்க. ஒரு நாள் என்னையும் இதே ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க. நானும் இந்த மாதிரி வருவேன். அடுத்து வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணி டேவியேட் இருக்கேன். நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.